ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, தமிழ் முதல் அகராதி எது? தமிழ் முதல் அகராதி எது? சதுர அகராதி, தமிழ் அகராதி, தொன்மை அகராதி, பழைய அகராதி. ஆன்சர் சதுர அகராதி. தமிழில் தோன்றிய முதல் அகராதி சதுர அகராதி. கொஸ்டின் 2, வீரமாமுனிவரின் இயற்பெயர் டேஸ் ஆகும்? ஆன்சர் கான்ஸ்டான்ஸ் ஜோசப் பெஸ்கி. வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்ஸ் ஜோசப் பெஸ்கி. கொஸ்டின் 3, சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு அளித்த பட்டம் யாது? ஆன்சர் ஸ்மத் சந்நியாசி. சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு அளித்த பட்டம் ஸ்மத் சந்நியாசி. கொஸ்டின் 4, ஸ்மத் சந்நியாசி என்பதன் பொருள்? தூயவன், புனிதன், பெரியோன், தூய துறவி. ஆன்சர் தூய துறவி. ஸ்மத் சந்நியாசி என்பதன் பொருள் தூய துறவி. கொஸ்டின் 5, ஸ்மத் சந்நியாசி என்பது எந்த மொழி சொல்? ஆன்சர் பாராசிக. ஸ்மத் சந்நியாசி என்பது பாராசிக மொழி சொல். கொஸ்டின் 6, கருணையன் என்பவர்? வீரமாமுனிவர், யோசேப்பு, அருளப்பர், சந்தா சாஹிப். ஆன்சர் அருளப்பர். கருணையன் என்பவர் அருளப்பர். யோவானுடைய மறுபெயர் தான் கருணையன், அருளப்பன். கொஸ்டின் 7, காணில் செல்வழி அறியேன் யார் கூற்று? எலிசபெத் கூற்று, கருணையன் கூற்று, சூசையப்பர் கூற்று, தாவீது கூற்று. ஆன்சர் கருணையன் கூற்று. காணில் செல்வழி அறியேன் என்பது கருணையன் கூற்று. கொஸ்டின் 8, சரிந்தன அசும்பில் செல்லும் இவ்வடிகளில் அசும்பு என்பதன் பொருள்? ஆன்சர் நிலம். அசும்பு என்பதன் பொருள் நிலம். விசும்பு என்பதன் பொருள் வானம். கொஸ்டின் 9, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி? ஆன்சர் யோவான். கிறிஸ்துவின் வருகையை முன்கூட்டியே அறிவித்த முன்னோடி யோவான். கொஸ்டின் 10, ஒருவன் இருக்கிறான் கதை வெளியான இதழ்? கலைமகள், கணையாழி, குமுதம், ஆனந்த விகடன். ஆன்சர் கலைமகள். ஒருவன் இருக்கிறான் கதை வெளியான இதழ் கலைமகள். வெளியான ஆண்டு 1966. இந்நூலின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் அழகிரிசாமி. இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ so much for watching.